திருவெரும்பூர் அருகே திருநெடுங்கல் பகுதியில் திருச்சி மக்களவை தொகுதி வேட்பாளர் துரை வைகோவின் பிரச்சாரத்தை அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் துவக்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, பிரதமர் மோடி வாரம் வாரம் தமிழகத்திற்கு வருகிறார், அவர் வருவதை தடுக்கவில்லை, வரும்போது எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் ஓட்டு கேட்க மட்டும் வருகிறார் என்றார். பின்னர் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்க வேண்டுமா இல்லை 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்க வேண்டுமா என சிந்தித்து மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கூறினார். மோடி அவர்களே, வாரந்தோறும் தமிழகம் வருகிறீர்கள். இந்த தமிழ்நாட்டிற்கு ஏதாவது உங்களுக்கு செய்தியை, ஒரு நல்ல செய்தியை, அல்லது இந்த பகுதிக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த பகுதிக்கு இந்த ஏற்பட்ட இழப்புக்கு இவ்வளவு பணம் தருகிறோம் என்று ஏதாவது சொல்கிறீர்களா என்றால் ஒன்றையுமே சொல்லாமல் வந்து வாக்கு மட்டும் கேட்டால் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? உங்களுக்கு வாக்கு நிச்சயமாக கிடைக்காது. பாரதிய ஜனதா மத்தியில் இருந்து அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் பேசும். தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கோவிலம்பாக்கத்தில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை தொண்டர்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர். பின்னர் தேநீர் கடையில் டீ அருந்தியும் அங்குள்ளவர்களுடன் செல்ஃபி எடுத்தும் அவர் வாக்கு சேகரித்தார். சென்னை பெருங்குடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மாலை அணிவித்தும் வீர வாழ் வழங்கியும் கிரீடம் அணிவித்தும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அவர், வெள்ளம் வந்தபோது கூட கீழே இறங்கி வந்தால் கால்கள் நனைந்துவிடும் என ஒரு நாள் கூட தொகுதிக்கு வந்து மக்களை பார்க்காதவர் தயாநிதி மாறன் என விமர்சித்தார். இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசும்போது ரொம்ப ஆதங்கப்பட்டு மீடியாவில் பேசுறத நான் பார்த்தேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் வீடை வச்சுக்கிட்டு மழை வரும்போது கீழே இறங்கி வந்தா கால் நனைஞ்சிரும் சொல்லி ஒரு நாள் கூட இந்த தொகுதியின் பக்கம் மக்களோட குறைகளுக்கு செவி சாய்க்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி மக்களினால் தெரியாம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழகத்துக்கு கொடுத்து இப்ப நீங்க 6000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்களே திமுக அரசு, உங்க பாக்கெட்ல கொடுக்குறீங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூட நிதியிலிருந்து அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு நீங்க திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்க ஆட்சிக்கு பேரே ஸ்டிக்கர் ஆட்சின்னு வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த தளி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து திமுக எம்எல்ஏ பிரகாஷ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தளி தொகுதியில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகளவில் வசிப்பதால் தெலுங்கு மொழியில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். మన భారతదేశానికి వెన్నెముక రైతులు, అలాంటి రైతులే ఈ రోజు మన புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி உப்பளம் தொகுதி சின்னமணிக்கூண்டு அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட போது முதியவர் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்குமாறு 75 வயதான மூதாட்டி ஒருவர் கண் கலங்கி பேசி கோரிக்கை விடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.